ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ரெண்டுமே ஒரு ஹேபிட்டாக ஆரம்பத்தில் ஒரு ஜாலியாக ஃபன்னாக இருக்கும். தனிப்பட்ட ஒருத்தர் ஸ்மோக்கிங், ஆல்கஹால் யாரும் ஆரம்பிக்கிறது இல்லை. நண்பர்கள், பியர் ப்ரெஷர் தான். நண்பர்கள் முதல்ல அதை கொடுத்து நமக்கு அறிமுகப்படுத்துவாங்க. முதல் சிகரெட்டும் முதல் விஸ்கி ஆர் எனிதிங் ஆல்கஹாலும் ஃப்ரீயாக தான் கிடைக்கும். ஆனால் தொடர்ந்து நீங்கள் அதை பயன்படுத்தும் போது அது ஒரு அடிக்ஷனுக்குள்ளே நம்ம வந்துடுவோம். அதை விட்டுட்டு நம்மளால் இருக்க முடியாது. ஆல்கஹால் ரொம்ப சிவியராக இருக்கும். பதட்டம், அது இல்லாமல் விட்ராயல் சிண்ட்ரோம் ரொம்ப சிவியராக இருக்கும். சிகரெட்டுக்கும் அந்த மாதிரி இருக்கும். மனப்பதட்டம், வேலையில் கவனம் செலுத்த முடியாது, தூக்கம் இல்லை, இப்படி பல பிரச்சனைகள் சிகரெட்லேயும் வரத்தான் செய்யும். சிகரெட்டை நிறுத்தின மறு நிமிடத்திலேருந்து ஓரளவுக்கு பழைய நிலைக்கு உடல் வர ஆரம்பிச்சிடும். ஓரளவு கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகள் குறையும், ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகளும் குறையும். ஸ்மோக்கிங் நிறுத்தின பிறகு இரத்த நாளங்கள் நிக்கோட்டினால் சுருங்குறது குறையும். ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பையும் நம்ம குறைக்கிறோம். அதனால் சிகரெட்டு, மதுவை நிறுத்தின பிறகு உடல் பழைய நிலைமைக்கு வரும். எப்பவுமே உடல் ஒரு நார்மல் நிலையை ஒட்டி மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம அதை டாக்ஸின், இதில் ரெண்டுமே ஒரு பாய்சன். இந்த டாக்ஸின் கொடுத்துக்கிட்டு இருக்கும்போது அது ஓரளவுக்கு உடலை பாதிச்சுக்கிட்டே இருக்கும். முக்கியமாக ஸ்மோக்கிங் லங்ஸையும், ஆல்கஹால், மது கல்லீரலையும் வெகுவாக பாதிக்கும். மற்ற உறுப்புகளையும் பாதிக்கும். மூளை உட்பட எல்லா உறுப்புகளையும் இது பாதிக்கும். இது ரெண்டையும் நிறுத்தினதிலிருந்து இந்த பாதகங்கள் குறைய ஆரம்பிச்சிடும். ஹார்ட் அட்டாக் உள்ளிட்ட பல்வேறு நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு குறைவு.